ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றைக்கு முந்தைய தினம் திங்கட்கிழமை ஜூன் 3 அன்னைக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே முடிஞ்சு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. அது காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதோட காரணம் எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்ஸ் தான். இதே நேற்று ஜூன் 4 அன்னைக்கு எக்ஸிட் போலுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக தான் வந்து போல்ஸ் ரிசல்ட்ஸே வந்தது. கிட்டத்தட்ட யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாதனால நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1272 பாயிண்ட் கிராஷ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 5% கிராஷ் ஆகிருக்கு இண்டெக்ஸ்லேயே. நேற்று பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க 3300 கோடிக்கு. இதே எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 12400 கோடிக்கு வந்து வித்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 3.36% கெயின் ஆயிருக்கு. அதாவது 735.85 பாயிண்ட் இன்றைக்கி ஒரு நாளில் கெயின் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி காலையில் வந்த செய்தி தான். அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கிற 2 தலைவர்கள், அதாவது தெலுங்கு தேச பார்ட்டியோட தலைவரான சந்திரபாபு நாயுடுவும் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாணும் 2 பேருமே தங்களுடைய ஆதரவை என்டிஏ கூட்டணிக்கு அளிக்க போகிறதா சொன்னாங்க. இந்த நியூஸ் வந்து மீடியாவில் வெளிவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போய் அதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு. பட் இதோட எல்லாமே முடிஞ்சுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னுமே வந்து மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும். ரீசன் ஏன்னா இன்னும் பிரதமர் யாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. அது மட்டும் இல்லை, நிதிஷ்குமார் தன்னுடைய ஆதரவை வந்து என்டிஏ கூட்டணிக்கு தாங்கிறத உறுதியாக சொல்லலை. ஸோ அது உறுதியாக சொல்லாத வரைக்கும் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இன்னைக்கு இந்த 2 நியூஸ் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து பாசிட்டிவாக முடிக்குமான்னு கேட்டால் அது யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சப்போஸ் நாளைக்கே வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற இன்னொரு லீடரான நிதிஷ்குமார் தன்னோட ஆதரவு இந்திய கூட்டணிக்கு தரதாக சொல்லிட்டாருன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிலையான அரசாங்கம் அமைகிற வரைக்கும், யார் பிரதமங்கிறது தெரியற வரைக்கும், அதுவும் இல்லாமல் கேபினட் மினிஸ்டர்ஸ் யார், அதே மாதிரி குறிப்பாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரியற வரைக்கும் மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி நிலவிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நம்ம ட்ரேட் பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட், கீப் அன் ஐ ஆன் பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ இப்போ நடந்த மார்க்கெட் கிராஷாக இருக்கட்டும், இல்லாட்டி மார்க்கெட் கெயினாக இருக்கட்டும், இந்த லாஸ்ட் 3 நாளில் இருந்த வாலட்டிலிட்டிக்கு முக்கியமான காரணம் பொலிட்டிக்கல் நியூஸ் தான். ஸோ அரசாங்கம் யார் அமைய போகிறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு மேலேயும் கீழேயும் ஆடிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு யார் வந்து ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் நியூஸை டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் கிடையாது, ஈவன் இப்போ ஒரு நாளைக்கே ஒரு கவர்மெண்ட் வந்து அமைஞ்சா கூட அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வந்து 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு ரன் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா கூட்டணியில் இருக்கிற யாரோ ஒருத்தங்களும் ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக காசு கொடுத்து விலைக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. குதிரை பேரம்பாங்க, அது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிஇட் என்டிஏவாகட்டும், ஐஎன்டிஏ கூட்டணியாகட்டும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள வந்துட்டு அந்த 5 வருஷத்தை நகர்த்துறது கஷ்டம். ஸோ அந்த 5 வருஷத்தில் நம்ம டெய்லியுமே வந்துட்டு பொலிட்டிக்கல் நியூஸை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா என்றைக்கு யார் திடீர்னு ஆதரவை வாபஸாக வாங்குவாங்கங்கிறது தெரியாது. அப்படி அந்த நியூஸ் நம்மளுக்கு வந்துருச்சுனாலே டக்குன்னு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இமீடியட் கிராஷ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் பொலிட்டிக்கல் நியூஸை இது வரைக்கும் நீங்கள் கீனாக ஃபாலோ பண்ணாத இருந்தாங்கன்னா தயவுசெய்து இனிமேல் கீனாக ஃபாலோ பண்ணுங்கள். செகண்டு, டோன்ட் ஆல்டர் ஆர் டிவியேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நிஃப்டி 50 பேஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வாங்குறீங்க, அது எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அதை கண்டினியூவாக பண்ணிட்டுருங்க. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியை பார்த்து நீங்கள் பயந்து அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ரீசன் ஏன்னா நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் எக்கனாமி, அது வளரும் நாடு. ஸோ ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த வாலட்டிலிட்டிலாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போர் அடிச்சிடும், அழுத்து போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. எஃப்ஐஎஸும் சரி பழையபடி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும் போது எல்லாமே நார்மலாகும் போது நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம அவசரப்பட்டு நம்ம இதில் ஆல்டர் பண்ணிட்டோமே, நம்ம வந்துட்டு சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணால் போயிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுற நிலமை வந்தாலும் வரலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் குறிப்பாக நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அதை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ட், ரிவ்யூ அண்ட் ரீபேலன்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ. கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நேற்று வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் இறங்கி இருக்குது. நிஃப்டி 50 5% தான் வந்து கிராஷாக இருக்குது.
பட் சில பேரோட நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறையா பேர் வந்துட்டு என் போர்ட்ஃபோலியோவில் 30% கிராஷ் 20% கிராஷுங்கிறாங்க. ஸோ இண்டெக்ஸ் 5% கிராஷ் ஆகும்போது நீங்கள் உங்கள் ஸ்டாக் வந்து 30% போர்ட்ஃபோலியோ கிராஷ் ஆகுதுன்னா வாட் இஃப் நாளைக்கு வந்துட்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருக்குது, ஒரு இழுபடி இருக்குது, இந்த இந்த வாலட்டிலிட்டி இன்னொரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதனால வந்துட்டு இட்ஸ் பெட்டர் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுங்கள், ரீபேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீ உங்கள் ஸ்டாக் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த 10 ஸ்டாக்குமே வந்து கவர்மெண்ட் பிஎஸ்யூ ஸ்டாக் ஆகுதுன்னா தயவுசெய்து ரீபேலன்ஸ் பண்ணுறத நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு கவர்மெண்ட் பேஸ் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் அதாவது பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் தான் வந்து பலமாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஈவன் தோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நேற்றுலாம் எஸ்பிஐ எல்லாம் வந்து 20% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது, எதை வந்துட்டு நம்ம ரீபேலன்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். ஸோ தட் நாளைக்கு ஒரு மார்க்கெட் வந்து இதோட பெருசாக கிராஷ் ஆனாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு பெருமளவில் கிராஷ் ஆகாமல் தவிர்த்துக்கலாம். அடுத்து அவாய்ட் டெக்னிக்கல்ஸ். ஸோ லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுற மாதிரி ஸ்டாக், அதாவது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுற ஸ்டாக், இல்லாட்டி கோல்டன் கிராஸ் ஓவர் பண்ணுற ஸ்டாக், இதெல்லாமே வந்து டெக்னிக்காலிட்டி எதுவுமே வந்து ஒத்தே வராது. நாளைக்கே வந்துட்டு திடீர்னு சந்திரபாபு நாயுடு வந்துட்டு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தாவறாங்கிற மாதிரி நியூஸ் ஒரு 11 மணி காலையில் வந்ததுன்னா நீங்கள் இன்றைக்கி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி எடுத்த ஸ்டாக்லாம் நாளைக்கு வந்துட்டு பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறதுக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் நியூஸை ட்ரிவன் பண்ணி தான் வந்துட்டு மார்க்கெட்டே வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெடியான ஸ்டேபிளான கவர்மெண்ட் வர வரைக்கும் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்ங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் ஆகாது. ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ் பேஸ் பண்ணி ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்குறத வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். லோவர் த ரிஸ்க். இந்த டைமில் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டராக நம்ம ரிஸ்க்கை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒரே நாளில் வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் இறங்குறதோ 500 பாயிண்ட் மேலே போகிறதும் திரும்ப ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்குறதுன்னு இருக்குது. பயங்கர வாலட்டைலாக இருக்கனால ஈவன் தோ நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் வந்து இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பணத்தை இழக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சென்சிட்டிவான ஸ்டாக்கெல்லாம் டச் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. அதாவது குறிப்பாக இப்போ அதானி கம்பெனிஸோட ஸ்டாக்கெலாம் வந்துட்டு உண்மையான கவர்மெண்ட் வரைக்கும் தொடாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவேன். அதுவும் இந்திய கவர்மெண்ட் வராமல் போகுதுன்னா அந்த ஸ்டாக்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்துட்டு அதானி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் நல்லாவே கரெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கரெக்ஷன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டெம்ப்ட் ஆகும், நம்ம ஏன் அதானி ஸ்டாக் வாங்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அதானி ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்தளவுக்கு மேலே போய் உங்களுக்கு பணமும் சம்பாதிச்சு கொடுக்கும். பட் இது ரொம்ப ஹைலி ரிஸ்கி. அது மட்டும் கூடாது, இந்த டைமில் அதானி ஸ்டாக்குன்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹைலி வாலட்டைல் மார்க்கெட்டில் மைக்ரோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸே வந்து இறங்கும்போது மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து லார்ஜ் கேப்போட வந்து 2 மடங்கு 3 மடங்கு இறக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ மைக்ரோ கேப்பை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த மாதிரி டைமில் நல்லது. அடுத்து அவாய்ட் பேனிக் செல்லிங். நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு தான் எடுத்துருக்கீங்க, கம்பெனி வந்து க்ளீனான கம்பெனியாக இருக்குது அப்படிங்கும்போது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. லெட்ஸ் டேக் எஸ்பிஐ பேங்க் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். யார் கவர்மெண்ட் வந்தாலும் சரி எஸ்பிஐ பேங்க்குங்கிறது இழுத்து மூடிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவோட லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் தான். இது காலங்காலமாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது எஸ்பிஐ பேங்க் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்தது. அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தது. இதே நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில் நடந்த என்டிஏ ஆட்சியிலையும் எஸ்பிஐ பேங்க்கோட ஷேர் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நேற்று 20% கிராஷ் ஆனதுனால அந்த ஷேரை வந்து கம்ப்ளீட்டாக செல் ஆஃப் பண்ணிட்டு போகணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இட்ஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இருக்கிற போது ஸ்டாக்கோட பிஹேவியர் வந்து மேலே கீழே போயிட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டவுன் த லைனில் வந்து என்றைக்குமே அந்த ஸ்டாக்கில் ரெக்கவர் தான் ஆகும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக், ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், அந்த கம்பெனி மேலே அலகேஷனும் இல்லை, அதே மாதிரி அவங்க ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்காங்க, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த ஸ்டாக்கெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நடந்த கரெக்ஷன் வந்துட்டு இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்குமுலேட்டுங்கிறது தான் என்னோட கருத்து.
ஃபைனலி ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த கரெக்டான மார்க்கெட்டில் கூட ஒரு நல்ல ஸ்மார்ட்டான இன்வெஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த நல்ல ஷேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கோ, அதுவும் நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த கரெக்ஷன்லேயும் பெருமளவு ஃபால் ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கரெக்ஷன்லேயும் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது நல்லாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நாளைக்கு இதை விட ஒரு பெரிய கரெக்ஷன் வருதோ, இதே அளவுக்கு சேம் கரெக்ஷன் வருதோ, அந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கிராஷ் ஆகாமல் இருந்துருவேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளீஸ் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.